Welcome to Commerce Engineering Channel. இந்த வீடியோவில் பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னா வாட் ஆர் த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னா என்ன, அதோட மீனிங், கிளாசிஃபிகேஷன், அசம்ப்ஷன், கான்செப்ட் எல்லாத்தையுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி பார்க்க போகிறோம். முதல்ல ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். Basic rules and principles of accounting. Guide the recording of business transaction. அதாவது அக்கௌண்ட்ஸில் எப்படி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணணும், எப்படி அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பேசிக் ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபிள் தான் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு பிஸ்னஸும் ஒவ்வொரு மாதிரி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, அதனால் தேவையில்லாத கன்ஃபியூஷன் தான் வரும். ஸோ என்ஷூர் அக்யூரசி அண்ட் யூனிஃபார்மிட்டி இன் அக்கௌண்ட்ஸ். அதனால் அக்யூரசியும் யூனிஃபார்மிட்டியும் மெயின்டைன் பண்ண ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கை 3 மெயின் கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஃபண்டமெண்டல் ஆஃப் அக்கௌண்டிங் அசம்ப்ஷன்ஸ், அக்கௌண்டிங் கான்செப்ட், அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ். இந்த 3ஐயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ப்ஷன்ஸ். அசம்ப்ஷன் அப்படின்னா நம்ம முன்னாடியே இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிற சில அடிப்படையான எண்ணங்கள். அக்கௌண்டிங் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த அசம்ப்ஷனை ஃபாலோ பண்ணி தான் அக்கௌண்டிங்கை ரெடி பண்ணுறோம். இதில் 3 இம்பார்ட்டன்ட் அசம்ப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பிஸ்னஸ் என்டிட்டி அசம்ப்ஷன், செகண்ட் ஒன் கோயிங் கன்சர்ன் அசம்ப்ஷன்ஸ், தேர்ட் ஒன் மணி மெஷர்மெண்ட் அசம்ப்ஷன். இதெல்லாம் என்னன்னு ஒவ்வொன்றா வரிசையாக பார்க்கலாம். பிஸ்னஸ் என்டிட்டி அசம்ப்ஷன். Business and owner are treated separately. Only business transactions are recorded. Personal transactions are excluded. Business entity assumption என்ன சொல்லுதுன்னா, பிஸ்னஸ்க்கும் ஓனருக்கும் தனித்தனியான ஐடென்டிட்டி இருக்குது. ஓனர்ஸ் பர்சனலாக பணம் எடுத்தால் அது பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ் இல்லை. பிஸ்னஸ் சம்மந்தமான டிரான்சாக்ஷனை மட்டும்தான் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணணும். அதாவது பிஸ்னஸ் அண்ட் ஓனர் ஆர் ட்ரீட்டட் செப்பரேட்லி. பிஸ்னஸ் ஓனரும் தனித்தனியாக ட்ரீட் பண்ணணும். கோயிங் கன்சர்ன் அசம்ப்ஷன் என்ன அசியூம் பண்ணுதுன்னா, பிஸ்னஸ் அப்படிங்கிறது நாளைக்கே மூடப்பட போகிறது கிடையாது. ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு கண்டினியூவாக ரன் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணுது. அதனால அசட்டை லிக்விடேஷன் வேல்யூவாக ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். நார்மல் வேல்யூவில் ரெக்கார்ட் பண்ணால் தான் லாங் டேர்ம் பிளான் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ்க்கு யூஸ் ஆகும். மணி மெஷர்மெண்ட் அசம்ப்ஷன் அப்படின்னா பணத்தால் மெஷர் பண்ணக்கூடிய, அதாவது பண மதிப்பில் அளக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை மட்டும்தான் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ண முடியும். நான் மானிட்டரி டிரான்சாக்ஷன் அப்படின்னா எம்ப்ளாயியோட ஹானஸ்டி, எஃபிஷியன்சி இந்த மாதிரி விஷயங்களை மணினால் மெஷர் பண்ண முடியாது. அதனால் இதெல்லாம் இக்னோர் பண்ணிடுறோம், அதாவது அக்கௌண்ட்ஸில் என்ட்ரி போட மாட்டோம். அசம்ப்ஷனுக்கு அடுத்து அக்கௌண்டிங் கான்செப்ட். அக்கௌண்டிங் கான்செப்ட் அப்படிங்கிறது அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ். இதுவும் முக்கியமான கான்செப்ட் அப்படின்னா 3 கான்செப்ட் இருக்குது. அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட், காஸ்ட் கான்செப்ட், மேட்சிங் கான்செப்ட். அக்கௌண்டிங் கான்செப்டில் ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட். லைஃப் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் டிவைடட் இன்டு பீரியட்ஸ். அதாவது பிஸ்னஸோட ப்ராஃபிட்டாக லாஸா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பிஸ்னஸோட எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் 1 இயர், 6 மந்த் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பீரியடாக பிஸ்னஸ் லைஃப்பை டிவைட் பண்ணிக்கிறோம். ப்ராஃபிட் ஆர் லாஸ் இஸ் கால்குலேட்டட் பீரியாடிக்கலி. இந்த ஒவ்வொரு பீரியடுக்கும் நம்ம ப்ராஃபிட்டா அல்லது லாஸா அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இது பிஸ்னஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதாவது பிஸ்னஸ் லாஸில் போகுதா இல்லை ப்ராஃபிட்டாக போகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும், ஒவ்வொரு பீரியடுக்கு இடையில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது.
காஸ்ட் கான்செப்ட் அப்படின்னா அசட்டு எவ்வளவு ரேட்டு கொடுத்து வாங்குகிறோமோ அந்த ஒரிஜினல் காஸ்ட்டில் தான் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணணும். மார்க்கெட் வேல்யூ டிக்ரீஸ் ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் ஒரிஜினல் ப்ரைஸ் என்னவோ அந்த ப்ரைஸில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். மேட்சிங் கான்செப்ட். எக்ஸ்பென்சஸ் ஆர் மேட்ச்டு வித் ரிலேட்டட் இன்கம், ஹெல்ப்ஸ் டு ஃபைண்ட் ட்ரூ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்ளைடு ஃபார் எ ஸ்பெசிஃபிக் பீரியட். அதாவது ஒரு இன்கம்மை ஏர்ன் பண்ணால் அதுக்கு ஈக்குவலாக ஒரு எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கும், அதை அதே பீரியடில் மேட்ச் பண்ணி எழுதணும். அப்போ தான் ட்ரூ ப்ராஃபிட் ஆர் லாஸ் கரெக்டாக நமக்கு தெரிய வரும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். யூனிஃபார்ம் அக்கௌண்டிங் ப்ராக்டிஸ் கிடைக்கும், ரிலேபிள் ஃபைனான்சியல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், மேனேஜ்மெண்ட்டுக்கு கரெக்டு டெசிஷன் எடுக்க ஈஸியாக இருக்கும். அதனால தான் எல்லா பிஸ்னஸ்க்கும் அக்கௌண்டிங் ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஃபைனலாக சொல்லணும்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் தான் ஹோல் அக்கௌண்டிங் சிஸ்டத்துக்கும் ஃபவுண்டேஷனாக இருக்குது. கன்சிஸ்டன்சியையும் அக்யூரஸியையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. எல்லா பிஸ்னஸ்க்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இந்த டாபிக் எக்ஸாமுக்கும் ப்ராக்டிக்கல் லைஃபுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அதனால் இந்த டாப்பிக்கை கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள்.